ஒரு சபையை தொடங்குவதற்கான அழைத்தல் நிச்சயமாக இறைவனிடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கின்ற ஒரு அழைத்தலாகவே நான் கருதுகிறேன். இல்லை என்றால் இந்த சபை இந்த அளவுக்கு அது வளர்ந்திருக்காது. எனவே இறைவன் கொடுத்த ஒரு தனிப்பட்ட அழைப்பு என்பதையும் அவர்களுடைய வாழ்வில் இருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை புரிந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் வருவது என்று சொன்னாலே எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் முன்கூட்டி தகவல் சொல்லி அனுப்புவார்கள். மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்களாம். சிஸ்டர் சிஸ்டர் என்று அம்மா என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கின்றார்கள். இந்த சபைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஒரு தயக்கம், சந்தேகங்கள் பல சகோதரருடைய மத்தியிலே எழுந்தது. அந்த நாட்களிலே அப்பொழுது இருந்த சகோதரிகள் எல்லாருக்குமே நாகர்கோவில் குருசடி அவனுடைய கான்வெண்டில் வைத்து ஒரு வாரம் தியானம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அன்றைய ஸ்காலஸ்டிக்காக எனக்கு கொடுத்தார்கள். அந்த ஒரு வாரத்தில் பல சகோதரிகள் கண்ணீரோடு தன்னுடைய அழைத்தலை புதுப்பித்து கொண்டார்கள். சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற்றி கொடுப்பேன். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நிச்சயம் அந்த முதல்ல சொன்ன ஒரு விடியல் ஏற்படும் എന്നുള്ള ஒரு எதிர்காலம் உண்டு. இந்த இருண்ட காலம் முடிவு வரும், ஒளிமயமான ஒரு காலம் வரும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க வாழ்ந்திருக்க முடியாது. இல்லைன்னா எப்பவும் விட்டுருப்பாங்க. சரி தூக்கி போட்டுருக்கோம். அவங்க அதோட அந்த நம்பிக்கை தான். அதில் அவங்களுக்கு அவங்க தான்.